நெல்லை மாவட்டத்தில் பெய்யும் தொடர் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை குறுக்குத்துறை முருகன் கோயிலை தாமிரபரணி ஆற்று வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதி மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். நெல்லை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்டம் நாடுமுக்கு பகுதியில் 26 சென்டிமீட்டர் அளவிற்கு அதி கனமழை பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். ராஜீவ் கிருஷ்ணா, கூடுதல் விவரம். நாம இருக்கக்கூடிய பகுதி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிராக உள்ள தாமிரபரணி ஆற்றின் கரையில் இருக்கிறோம். தற்போது இந்த எவ்வளவு தண்ணீர் செல்கிறது என்பதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். பருந்து காட்சிகளிலும் மூலமாகவும் பார்க்க முடியும். கடந்த 2 தினங்களாக நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையானது பரவலாக பெய்து வந்தது. நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக பெருமளவில் மழை பெய்தது. இதன் காரணமாக அணைகள் 2 அணைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வந்ததன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் அதிகாலை முதலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக நெல்லை தாமிரபரணி ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள குறுக்கு சாலை முருகன் கோயிலானது மூழ்கியிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய சாமி சிலைகள் அனைத்தும் மேல் கோயிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து இன்று திருமண நாள் என்பதனால் அங்கு நடைபெற இருந்த திருமணங்கள் அனைத்துமே மேல் கோயிலில் வைத்தே திருமணங்கள் நடைபெற்றன. இன்று காலையிலிருந்து சற்று ஓய்வெடுத்த நிலையில் தற்போதும் மழையானது பெய்ய துவங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்தும் சற்று அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ராஜீவ் கிருஷ்ணன்.